விநாயகா, இந்த பப்ளுக்கு நல்ல புத்தியை கொடு. அவன் நல்லா படிச்சு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அதை விட்டு எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன். எனக்கு வாக்கு கூட கொடுத்துருக்காரு. எப்படியா நம்மள சேர்த்து வச்சிருவாரு. அடப்பாவி, ஃபிகர் கிட்ட நம்மள மாட்டி விட்டாங்க. தமிழ்நாட்டுல எனக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படட்டும். காலம் பூரா பிரம்மச்சாரியாவே இரு. இது பிரம்மச்சாரி ஆகணுமா? உன்ன மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரையில எல்லாம் போய் உட்காரணுமா? இது உங்களோட தலைமுறை இல்ல சாமி, எங்களோட தலைமுறை. உன்னோட நெட்வொர்க் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் போய் பெருமாள் கிட்ட பேசிக்கிறேன். ఏంటి దేవుడు వీడు ఈ పిన్నాలే అప్పుడప్పుడు వస్తున్నాడు. ఈ అబ్బాయి మనసు మార్తాడు. నేను తిరుపతికి వచ్చి மொட்டை போட்டுக்கிறேன். இங்க கூட ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன். மொட்டை போட்டுக்கிறேன், அங்க பிரதேசம் பண்ண சொன்னா கூட ஒரு லாபமும் இல்ல. ஏய், அந்த பொண்ணு வீடுடா. இன்னொரு பிள்ளை ட்ரை చేసుకోடா. பாவம், இந்த அம்மா குண்டு வீசானது. ஹலோ, என்ன சொன்னீங்க? இன்னொரு பொண்ணை பார்த்து ட்ரை பண்ணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஒரு பொண்ணை ட்ரை பண்ணதுக்கு இத்தனை மாசம் ஆயிடுச்சு. இப்படியே விட்டுட்டு போனா நான் மட்டும் தான் மிச்சம். చెప్తున్నా అమ్మాయి వదిలేడా? என்னது விட்டுணுமா? இது என்ன திருப்பதி லட்டா? உனக்கு பைத்தியமா? நான் பைத்தியம் தான். உனக்கு விஷயம் இப்பதான் தெரியுமா? ஆமா, உங்க பேர் என்னம்மா? சரஸ்வதி. கோத்திரம்? காசிப்ப கோத்திரம். சரஸ்வதி நமஸ்ய காசிப கோத்ராய நமய. ஓம் வெங்கடாஜலபதியே நமக. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. ப்ளீஸ் சரோ, என் மனச புரிஞ்சுக்கோ. என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் எழுதிருக்கேன். உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னால நிம்மதியா இருக்க முடியல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், ஐ லவ் யூ. ஏய் பப்ளு, நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்ற? அந்த கிணத்துல குதிக்கணுமா, இல்ல அங்க பிரதேசனம் பண்ணுமா, காதுல பூ வச்சுட்டு ஊரை பூரா சுத்திட்டு வரணுமா? சொல்லு, என்ன பண்ணணும்? சரி பப்ளு, இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ உன் அப்பா அம்மா கிட்ட போய் நீ என்ன லவ் பண்ற விஷயத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன். எஸ், ஒரு நிமிஷம். கோவத்துல ஏதோ தப்பா பேசிட்டேன். சாரி. எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன மாதிரி முட்டா பசங்க ஏதோ பேசுவாங்க, அதெல்லாம் கணக்கெடுத்துக்காத. உங்ககிட்ட ஓபனிங் தான் தெரியல, பினிஷிங் நல்லா இருக்கு. பாய்.